அதாவது எல்லா கிரகமுமே நமக்கு நல்லது பண்ணுமா, எல்லா கிரகமுமே கெட்டது பண்ணுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லா கிரகமுமே நல்லது பண்ணாது, எல்லா கிரகமுமே கெட்டது பண்ணாது. அவர் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு கிரகம், ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் குரு மட்டும் தங்கமாக அமைஞ்சிருக்கு, மற்ற எல்லா கிரகங்களும் படு மோசமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் அவனுக்கு நல்லது பண்ணுமானா, ப்ரொவைடட் அவனுக்கு எப்பெல்லாம் குரு தசை நடக்குதோ, எப்பெல்லாம் குரு புத்தி நடக்குதோ, எப்பெல்லாம் குரு நட்சத்திரங்கள் டே டு டே, இன்னைக்கு 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே எப்பெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வருதோ, புனர்பூச நட்சத்திரம் வருதோ, விசாக நட்சத்திரம் வருதோ, இந்த மாதிரி நாட்களில் அவனுக்கு பிரச்சனையே வராது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக அவன் வெளியே வருவான். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எக்ஸாம்பிள் குரு. ஒருவேளை ராகு சூப்பராக இருந்ததுன்னா ஊரை விட்டு வெளியே போயிட்டானா போதும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் பிறந்தீங்கன்னா ராகு இஸ் பேசிக்லி கனெக்டட் ஃபார் பர்பர தேசாதிபதிம் அப்படின்னு சொல்லுவோம். பர்பரம் இஸ் பேசிக்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த அரப், அரப் அப்படிங்கக்கூடிய, நீங்கள் அதுலேருந்தே டிசைட் பண்ணிக்கலாம். அரபு நாடுகளுக்கு வேற மொழி பேசக்கூடிய இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டோம்னா ராகுனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் மோர். அப்போ மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்தாலும் அவன் இடம், அவன் வீடு, அவனுடைய ஸ்தாபனத்தில் போய் உட்காரும்போது மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. இப்போ நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கல, நீங்கள் சென்னை வந்தால் என்ன அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு தான் வரணும். இப்போது அது பார்த்தீங்க, இப்போ எங்கள் வீட்டில் நான் உட்காரும்போது எனக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ நான் இங்கே வரும்போது அந்த பிளானட் நல்லா இருந்தால் தான் நான் பெங்களூர் பக்கமே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி தட் ஹாஸ் டு பே. அவ்வளோதான்.